எப்படியாவது நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமா வைக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றேன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே இல்லங்கண்ணே, என்ன ஒரு கலாம் கதை சொல்றீங்க, உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க, உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன், வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்து, 2 பேருமே ஆம்பளை பையன். அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பேன், ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த 2 மருமகள் இருக்காங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது, இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷன்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான், நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா அதே அடிய பார்த்து அவன் சும்மா ஒரு அற, ஏண்டா என்னையவாடா அடிச்சு மிதிச்சான், அடிச்சா குடுறா வெட்டா குடுறா அடிச்சு நிமிட்டாண்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யாரு பாரு, டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டாரா? கோவப்படாத, உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவன்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு, என்னதான் வச்சிருக்க எடு. அந்த பாதி கதையை கட்டு பீஸ் ஆயிட்டாடா, நீ யாச்சும் மீதி கதை கேளு, இல்ல நான் செத்தே போயிருவேடா. உங்க தீபா ஐயோ, அதை காட்டணும், வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. புரியல? ஏ பொய்யெல்லாம் சொல்லாரா, பொய்யெல்லாம் சொல்லாரா. சிரிக்காமே கொஞ்சம் ஓடுறியா? ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஓட்ட சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்குள்ள பாதகம் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானத்தை நினைச்சு மானத்தை உங்களையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி, உன் ஆத்மா சாந்தி இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்கள. ஐயா யாரு? நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாவது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும், காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க, இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது, கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புரிந்து வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாரு, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போல இருக்கு. சரியாரு? ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்ச, கையேடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சுட்டேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல, மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறால சாப்பிடுங்க என் செல்லங்களா. அன்று சிந்திய மூக்குற கதைய
மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை பணமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான். அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதை என்னடா பண்ற? நான் கதை எழுதி கதை எழுதி கதை எழுதி அத கழுத கப்பி பாக்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதையா உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. ஐயா வணக்கம். வணக்கம். நான் பட்டணத்துல இருந்து வரேன். அதுக்கு நான் என்ன மட்டும் நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க கடகன் சாமி இருக்காரு, அவர் வீடு எங்க இருக்கு தெரியும்? இது கனகசாமி வீடா? நான் என்ன தெலுங்குலயே சொன்னேன். கடகன் சாமி வீடு தான். எங்க இருக்கு? அதா அங்க இருக்கு. ஓ, அங்கயா? நன்றி. ஐயோ பாவம். என்னது? ஒண்ணு இல்ல, போங்க. பைத்தியம். கழுதையாது கழுத கால நாடத்தை கட்டி மிதிக்க விட்டாங்களே, கையை தூக்க முடியலையே. இங்க கதை கந்தசாமிங்கிறது. கதையெல்லாம் போய் கந்தசாமி தான் இருக்கான். அப்ப அந்த கதை கந்தசாமிங்கிறது ஆண்டாயோ. ஐயோ, என்னங்க இது? கண்ணமெல்லாம் கிழிஞ்சு கை கால்லாம் ஒரே அடி. அதுக்கு சிரிப்பா? வாங்க. ஏய்! ஓ, சரி, இந்த கை இப்படி தூக்குறேன். ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர்ற, என்ன விஷயம்? நான் பட்டணத்துல இருந்து வரேன். உங்க கதையெல்லாம் வாங்கி எழுதி பத்திரிகைக்கு அனுப்ப போறேன். எது பத்திரிக்கை? இந்த பாருப்பா, இப்ப நான் கதை சொல்றதும் கிடையாது, கதை எழுதுறதும் கிடையாது. மரியாதை இடத்த கழிப்பா. அட ஏங்க? உன் நன்மைக்கு சொல்றேன், சொன்னா கெழுப்போ. ஏற்கனவே ஒரு கழுதைகிட்ட போய் கதை சொல்லி அது கண்ணுமுக்கு தெரியாம மிதிச்சு அங்கங்க கலந்து போய் தெரியுறேன் நானு. அது கிடக்குதுங்க கழுத. 5 அறிவு உள்ளது, அது என்ன தெரியும்? நான் 6 அறிவு உள்ளவன், அசாத்திய புத்திசாலி. எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க கதையை சொல்லுங்க. சொல்லி பாருங்க. சொன்னா கெழுப்பா. அபாயத்தோட மோதாத, போயிரு. நாங்க பாக்காத அபாயமா? நான் யார் தெரியுமா? யாரு? யார் தெரியுமா? யாரு? ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? பத்திரிகை. நீ இந்த சுசுப்பி. நாங்க எவ்வளவு பாத்துட்டேன். நீ கதையை சொல்லு. சுச்சிப்பியா? சுசுப்பி. விதி யார விட்டுச்சு? ஓ, அதான் தலைப்புங்களா? உன் விதிய சொன்னேன் நான். எங்க விதி எங்களுக்கு தெரியும். நாங்க அதை மதியால வெல்லுவோம். நீ கதையை சொல்லு. சொல்றேன். என்ன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படும் போது சொல்லாம என்ன பண்ண முடியும்? கேளு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை. ஆஹா, ஓஹோ. சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஆகா ஓகான்ற. கிராமத்துக்குள்ள வந்து விழுந்துட்டீங்களே. வந்தனா? அந்த மலைக்கு மேல ஒரு நிலா. அந்த மலைக்கு கீழே 2 ஜோடி செருப்பா. ஜோடிங்க போகுதியா? ஓ, செருப்பா? கொன்னுட்டீங்க. அந்த ஜோடிங்க அப்படியே மலையை நோக்கி ஏறி போகும்போது அந்த கதை சொன்னேன். எது எப்படி போனாலும் அது உங்களோட போட்டு. வரும்போது ராசகுமார மாதிரி வந்தானே, போகும்போது இப்படி நொண்டி கோழி மாதிரி ஆக்கிட்டீங்களே தம்பி. அவன் உடம்புல உருப்படியா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுங்க. என்னது? உசுறு. அதையாவது விட்டுருப்போம். அப்ப என் முடிவை ஓண்ட சொல்றேன் கேளு.